வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலேயே எளிமையாக எக் இல்லாமல் சாஃப்டாக எப்படி கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கேக்கு செய்ய ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் இந்த சர்க்கரையோட அளவு இருக்கணும். அதுவும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை தனித்தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இது கூட கலந்துக்கோங்க. ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. துவைக்கு தூள் சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காய வச்சு ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துக்கோங்க. எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இதை நல்லா சலிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் பிஸ்கட்டு இருந்தால் கூட உடச்சி பவுட்ரு பண்ணி சலிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இப்போ ஓரமாக இதை வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து பட்டர் சீட்டு இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்து நல்லா தடவிட்டு அதில் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாதிரி தடவிக்கங்க. தடவிட்டு இந்த பாத்திரத்தில் இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி நல்லா தட்டி இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ அதை குக்கர்லேருந்து செய்ய போகிறேன். நல்லா குக்கரை சூடு பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். நல்லா சூடானதுக்கு பின்னாடி சிம்மில் வச்சுருங்க. இப்போ அந்த பாத்திரத்தை உள்ள ஸ்டாண்டில் வச்சுட்டு மூடியில் கேஸ்கட் இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும். எடுத்துட்டு வெயிட்டும் போடக்கூடாது, அப்படியே சும்மா மூடி வச்சுருங்க. 35 நிமிஷம் ஆகும் இந்த கேக்கு ரெடியாக. நீங்கள் இடையில செக் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி எடுத்து கூட 35 நிமிஷம் ஆனோன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ கேக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாதாம் இல்லைன்னா முந்திரி பிஸ்தா இருந்தால் கூட நல்லா கட் பண்ணி நல்லா இது கூட தூவி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ் வருது. இதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கிறிஸ்மஸை கொண்டாடலாம். பிறந்த நாள்னா கூட பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள்னா இந்த மாதிரி வீட்டில் அதிக விலைக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கேக்கு வாங்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையாகவே செஞ்சு நீங்கள் கொண்டாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.